அத்தியாயம் 92. பழைய நினைவுகள். போன அத்தியாயத்துல மரக்கலத் தலைவன் அல்லிய ஒரு பழைய மாளிகைக்கு கூட்டிட்டு போறதையும் அங்க அல்லி ஒருத்தரை சந்திக்கிறதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து மருவூர் பாக்கத்துக்கும் பட்டின பாக்கத்துக்கும் நடுவுல இருந்த அந்த பழைய மாளிகையோட உச்சிக்கு வந்து கொஞ்ச நேரம் தயங்கி நின்னுட்டு திரும்ப அறைக்குள்ள நுழைஞ்ச ஆளை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஸ்தம்பிச்சு போனா அல்லி. இப்படியும் காரியங்கள் நடப்பது சாத்தியமான்னு தன்னைத்தானே கேட்டுக்கிட்ட அல்லி, அவளும் பிரம்மானந்தரும் பயந்ததுக்கு காரணமும் உண்மையான நிலைமையும் வேற வேறையா இருக்குன்றத புரிஞ்சுகிட்டு, நிலைமை இப்படி இருக்கும்போதா படகில் கடலில் மிதந்து கட்டையால் அடிபட்டது போல் பாசாங்கு செய்து இல்லாத கஷ்டமெல்லாம் பட்டு மரக்கலத் தலைவனிடம் சிக்கினேன்னு நினைச்சா. ஆனா இத்தனையிலையும் மரக்கலத் தலைவனோட நடத்தைக்கும் செயல்களுக்கும் மட்டும் காரணம் கண்டுபிடிக்க முடியாம குழம்பினா அல்லி. மரக்கலத் தலைவன் சோழ நாட்டு மக்களின் நண்பனானால் என்னிடம் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. எதிரியானால் டைபீரியஸிடம் என்னை அனுப்பாமல் இங்கு கொண்டு வருவதில் அர்த்தமில்லை. அவன் நண்பனா எதிரியான்னு பல கேள்விகளை தன்னைத்தானே கேட்டுக்கிட்டா அல்லி. இப்படி பல எண்ணங்களாலையும் கேள்விகளாலையும் அல்லி குழம்பிக்கிட்டு இருந்தப்போ உள்ள நுழைஞ்ச ஆளோட முகத்திலையும் சந்தேக சாயல் பெருசா படர்ந்திருந்தது. அப்படி சந்தேகமா அந்த அறைய சுத்தி முத்தி பார்த்த நீலமணி கண்கள் கடைசியா அல்லிய பார்த்தது. ரொம்ப நாள் கழிச்சு யவன ராணிய பார்த்த அல்லி, ராணியோட கண்கள்ல சோகம் மண்டி கிடந்ததை கவனிச்சு அந்த சோகத்திலையும் அவளோட அழகும் கம்பீரமும் கொஞ்சம் கூட குறையாததையும் பார்த்து ஆச்சரியப்பட்டா. நிலவரை வழியா அவளும் குமரன் சென்னியும் காவிரி நதி மூலமா அழைச்சிக்கிட்டு போன யவன ராணிக்கும் அறைக்குள்ள நுழைஞ்ச யவன ராணிக்கும் பல வேறுபாடுகள் இருந்ததை கவனிச்சா அல்லி. ராணியோட உடல் ரொம்ப பலவீனப்பட்டு இருந்தது. ஆனா குறுகுறுன்னு பாக்குற அவளோட நீலமணி கண்கள் உடல்தான் பலவீனப்பட்டு இருக்கே ஒழிய உள்ளம் பலவீனப்படலன்றத காட்டுற மாதிரி இருந்தது. அவளோட பொன்னிற கொண்டையில இருந்து பிரிஞ்சு அவளோட முகத்துல சுருண்டு தொங்கிக்கிட்டு இருந்த மயிரிழைகள் அவளோட இயற்கையான கம்பீரத்தை அதிகப்படுத்தி காட்டுச்சு. அறைக்குள்ள ராணி அழகா நடந்து வந்த விதமும் அவ தலையில இருந்த பட்டு முக்காட தன்னோட இடது கையால அலட்சியமா தள்ளிவிட்ட தோரணையும் ராணி எந்த நிலையிலையும் ராணிதான்றத சந்தேகம் இல்லாம காட்டுச்சு. இப்படி ராணியோட அழக பார்த்து பிரமிச்சு போன அல்லி, என்ன தெய்வீக அழகுன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. ராணியும் ஒரு தடவை அல்லிய ஏற இறங்க பார்த்தா. அல்லிக்கும் கரிகாலனுக்கும் ஏற்பட்டிருந்த புது உறவை பத்தி ஒற்றர்கள் மூலமா டைபீரியஸ் தெரிஞ்சுக்கிட்டு அத ராணி கிட்டையும் சொல்லியிருந்தான். அதனால அல்லியோட முகத்துல பிரதிபலிச்ச புது பொலிவோட காரணத்தை புரிஞ்சுகிட்ட ராணி அல்லிய பார்த்து லேசா சிரிச்சா. ஆனா அந்த பொலிவோட சேர்த்து ஏதோ ஒரு குழப்பமும் அல்லியோட முகத்துல கலந்து இருந்ததை கவனிச்ச ராணி எதை நினைச்சு அல்லி குழம்பி இருக்கான்றத தெரிஞ்சுக்க 2 அடி எடுத்து வச்சு அல்லி உக்காந்திருந்த பஞ்சனைக்கு பக்கத்துல வந்து நின்னுகிட்டு, சோழ நாட்டின் பிற்கால ராணியை இங்கு நான் எதிர்பார்க்கவில்லைன்னு பேசத் தொடங்கினான். சோழ நாட்டின் பிற்கால ராணியான்னு வியப்பா கேட்ட அல்லி, உட்காருங்கள் ராணின்னு கொஞ்சம் நகர்ந்து மஞ்சத்துல உட்கார ராணிக்கு இடம் கொடுத்தா. ஆமல்லி, சோழ நாட்டு மன்னரின் மனையாட்டி பிற்கால ராணிதானேன்னு மஞ்சத்துல உட்காந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னா ராணி. மன்னருக்கு மணிமுடியே இன்னும் கிட்டவில்லையே, பிறகுதானே மனையாட்டி ராணியாக முடியும். அது மட்டும் அல்ல ராணி, இன்னும் அவர் மனையாட்டி பதவி கூட எனக்கு கிடைக்கவில்லைன்னு சொன்னா அல்லி. அதை கேட்டு சிரிச்ச ராணி, இப்பொழுதுதானே முதற் பதவி கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னா. முதற் பதவியான்னு ஆச்சரியமா கேட்டா அல்லி. ஆம், காதலி பதவி கிடைத்திருக்கிறது, அடுத்தது மனையாட்டி பதவி, அதற்கும் அடுத்தது ராணி பதவின்னு சொல்லிட்டு அல்லியோட தோள்களை பிடிச்சுக்கிட்டு, அல்லி, இதையெல்லாம் நான் எப்படி அறிந்தேன் என்று ஆச்சரியப்படுகிறாய் அல்லவா? ஆச்சரியம் வேண்டாம், இதை சோழ நாட்டில் பெரும்பாலோர் அறிவார்கள். உறையூர் அரண்மனை காவலர் தலைவர் நாங்கூர் வேளானதும் பிறகு அவர் தமது மகளை மட்டுமன்றி இருங்கோவேல் சிறை வைத்த பூவழகியையும் அழைத்துக் கொண்டு மறைந்து விட்டது நாடெங்கும் பேசப்படுகிறது. ஆனால் அவர்கள் எங்கு போனார்கள், யாரிடம் சேர்ந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் புகாரில் பலருக்கு தெரியாது. ஆனால் இருவர் அறிவார்கள்னு சொன்னான். யார் அந்த இருவர்னு ஆச்சரியமா கேட்டா அல்லி. டைபீரியஸ் ஒருவன், நான் ஒருத்தின்னு சொன்னா ராணி. உங்களுக்கு எப்படி தெரிந்ததுன்னு கேட்டா அல்லி. டைபீரியஸ் சொன்னான்னு சொன்னா ராணி. டைபீரியஸுக்கு யார் சொன்னதுன்னு கேட்டா அல்லி. மாரப்பவேல் சொன்னார்னு சொன்னா ராணி. யார், பூவழகியின் தந்தையான்னு கேட்டா அல்லி. ஆம்னு சொன்னா ராணி. அதை கேட்டு சட்டுன்னு மஞ்சத்துல இருந்து எழுந்து கலவரமா ராணிய பார்த்து, இப்பொழுது மாரப்பவேல் எங்கேன்னு கேட்டா அல்லி. புகாரின் சிறையில்னு சொன்னா ராணி. புகாரின் சிறையிலா? அவரை சிறையில் அடைக்க டைபீரியஸுக்கு என்ன துணிச்சல்னு கோவமா கேட்டா அல்லி.
அத கேட்டு லேசா சிரிச்ச ராணி, மாரப்பவேலை சிறையில் அடைக்க துணிச்சல் எதற்கு?ன்னு கேட்டா. மாரப்பவேல் இருங்கோவேலின் நண்பர் அல்லவா?ன்னு கேட்டா அல்லி. இல்லை அல்லி, இல்லை. மாரப்பவேல் அங்கு வரும் முன்பே அவரைப் பற்றி செய்தி வந்தது. வந்தவுடன் அவரை சிறையில் தள்ளும்படி இருங்கோவேல் முன்னதாகவே ஓலை எழுதியிருந்தான். ஓலையை டைபீரியஸே என்னிடம் காட்டினான். அதன்படி அவர் சிறையில் தள்ளப்பட்டார்,ன்னு உறுதியா சொன்னா ராணி. அப்போதான் அல்லிக்கு எல்லாமே புரிஞ்சுது. பூவழகிய அடைய இடைஞ்சலா இருந்த மாரப்பவேல புகாருக்கு அரசியல் காரணமா அனுப்புற மாதிரி பாசாங்கு செஞ்சு இருங்கோவேல் அவரை சிறையில போட ஏற்பாடு செஞ்சிருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்ட அல்லி, என்ன நம்பிக்கை துரோகம், எத்தனை கேவலம்னு சொல்லி வருத்தப்பட்டா. அப்படி நம்பிக்கை துரோகிகள் இல்லாவிட்டால் வேறு நாட்டார் உங்கள் நாட்டை உடைக்க முடியுமா? புகார்தான் எங்கள் கைவசமாகுமான்னு கேட்ட ராணி ஒரு நிமிஷம் மௌனமா இருந்துட்டு, ஆமாம், நீ இங்கு எப்பொழுது வந்தாய் அல்லின்னு கேட்டா. இப்பொழுதுதான்னு சொன்னா அல்லி. எப்படி வந்தாய்ன்னு சந்தேகமா கேட்டா ராணி. நானாக வரவில்லை, கொண்டு வரப்பட்டேன்னு சொன்னா அல்லி. யாரால் கொண்டு வரப்பட்டாய்ன்னு கேட்டா ராணி. அதுதான் புரியவில்லை. கொண்டு வந்தவன் முகம் பூராவும் கவசத்தால் மூடி கிடந்ததுன்னு சொன்னா அல்லி. அதை கேட்டு மஞ்சத்துல 2 முறை அசைஞ்சா ராணி. அவளோட முகத்துல விவரிக்க முடியாத பல உணர்ச்சிகள் படர்ந்தது. திரும்ப அறைய சுத்தி முத்தி பார்த்த ராணி அல்லிய பார்த்து, இந்த அறையை முன்பு எப்பொழுதாவது நீ பார்த்திருக்கிறாயான்னு கேட்டா. இல்லை, பார்த்ததில்லைன்னு பதில் சொன்னா அல்லி. ராணி மஞ்சத்துல இருந்து எழுந்து ஒரு தடவை அறைய சுத்தி பார்த்தா. சுவரோட ஒரு பகுதியில சாத்தப்பட்டிருந்த இரும்பு கவசத்தை ரொம்ப நேரம் சோதிச்சு பார்த்த ராணி, ஆம் அதுதான், சந்தேகமில்லைன்னு சொல்லிட்டு அறை கதவை திறந்து வெளியில எட்டி பார்த்தா. திரும்ப அறைக்குள்ள வந்து ஏதோ யோசிச்ச ராணி, உன்னை தூக்கி வந்தவனை எங்கு சந்தித்தாய்ன்னு கேட்டா. கடலில் சந்தித்தேன்னு சொன்னா அல்லி. கடலிலான்னு ஆச்சரியமா கேட்டா ராணி. ஆம், அதாவது மரக்கலத்தில்னு சொன்னா அல்லி. எந்த மரக்கலத்தில்னு கேட்டா ராணி. யவனர் மரக்கலத்தில்னு சொன்னா அல்லி. அங்கு ஏன் சென்றாய்ன்னு கேட்டா ராணி. யவன மரக்கலங்கள் 4 நாட்களுக்கு ஒரு முறை புகாரை நோக்கி வருவதாக பிரம்மானந்தருக்கு செய்தி வந்ததன்றி மரக்கலங்கள் வருவதையும் அவர் பார்த்தார். அதை பற்றிய விவரங்களை அறிய என்னை அனுப்பினார்னு சொன்னா அல்லி. தன்னந்தனியாகவா, நடுக்கடலிலான்னு கேட்டா ராணி. தன்னந்தனியாக இல்லைன்னு சொல்லி தான் ஒரு படகுல யவன வீரன் கூட அனுப்பப்பட்ட விவரங்களையும் மரக்கலத் தலைவனை அவங்க ஏமாத்த பார்த்த முறைகளையும் பத்தி விளக்கினா அல்லி. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு லேசா சிரிச்சா ராணி. அவளோட முகத்திலையும் ஒரு தெளிவு தெரிஞ்சது. ராணியோட சிரிப்பை பார்த்து, அப்படியானால் மரக்கலத்துக்கு தலைமை தாங்குவது ராணியா நீ யோசிச்ச அல்லி அடுத்த கணமே, சேச்ச, ஒரு நாளும் இருக்காது, நான் சந்தித்தது ஒரு ஆண்மகன்தான். என்ன அலட்சியமாக என்னை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டான். அந்த கைகளின் உரமெங்கே, இந்த ராணியின் பட்டுக்கரமெங்கேன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு ராணிய பார்த்து, மரக்கல தலைவனை உங்களுக்கு தெரியுமா ராணின்னு கேட்டா. இதுவரை தெரியாது அல்லி, எனக்கு மட்டுமல்ல, டைபீரியஸுக்கும் தெரியாதுன்னு சொன்னா ராணி. டைபீரியஸுக்கும் தெரியாதான்னு கேட்டா அல்லி. ஆம் அல்லி, தெரியாது. விந்தையா இல்லை? டைபீரியஸை இதுவரை சந்திக்க மறுத்துவிட்டான் யவனர் மரக்கலத் தலைவன் சொன்னா ராணி. அதெப்படி முடியும் ராணி? யவன நாட்டின் தலை சிறந்த கடற்படை தலைவனான டைபீரியஸ் உத்தரவிட்டால் எதிரே வரவேண்டியவன் தானே மரக்கலத் தலைவன் கேட்டா அல்லி. அல்லியோட கேள்வியில இருந்த நியாயத்தை புரிஞ்சுகிட்ட ராணி, யவன நாட்டிலிருந்து வந்திருக்கும் மரக்கலங்களுக்கு தலைவர் இருவர் இருக்கிறதாக டைபீரியஸுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. ஒருவரை பற்றிய விஷயம் அவனுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது. அதை பற்றி என்னிடம் எதுவும் சொல்ல மறுக்கிறான். இன்னொருவன்தான் இந்த முகக்கவசம் அணிந்த தலைவன். இவன் அடிக்கடி புகாருக்குள் வருவதாக செய்தி உலவுகிறது. ஆனால் டைபீரியஸ் இந்த தலைவனை யாரும் அணுகக்கூடாதென்று திட்டமாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறான். மறைந்து திரியும் மரக்கலத் தலைவன் ஒருவன் விஷயத்தில் இத்தனை தாராளமாக அவன் ஏன் நடந்து கொள்கிறான் என்பதும் விளங்கவில்லை. டைபீரியஸ் யாராவது ஒருவனிடம் தாராளம் காட்டினால் அதில் ஆபத்தும் கலந்திருக்கிறது என்று அர்த்தம்னு சொன்னான். அல்லி பரிதாபமா ராணிய பார்த்து, அப்படியானால் இந்த மரக்கலத் தலைவனுக்குன்னு இழுத்தா. ஆபத்து சதா காத்திருக்கிறது. அது எப்பொழுது வரும், என்ன உருவெடுக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாதுன்னு சொன்ன ராணி கொஞ்ச நேரம் எதையோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. திரும்ப அல்லிய பார்த்து, அல்லி, இந்த தலைவனை சுற்றி மர்மம் பெரிதாக இருக்கிறது. ஆனால் அதை ஓரளவு ஆராய்ந்தும் விட்டேன். இந்த அறைக்கு நான் ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கிறேன்னு சொன்னா ராணி. எப்பொழுது வந்திருக்கிறீர்கள், எப்படி வந்தீர்கள்னு கேட்டா அல்லி. உடனே பழைய நிகழ்ச்சிகளையெல்லாம் நினைச்சு பார்த்த ராணி, பல மாதங்களுக்கு முன்பு ஒரே முறை வந்தேன் அல்லி.
உன்னைப் போல் என்னையும் ஒருவர் கடல் பகுதியில் இருந்துதான் தூக்கி வந்தார். ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம். நீ முழு உணர்வுடன் மரக்கலத் தலைவன் மீது சாய்ந்து கிடந்தாய். நான் அவர் மீது உணர்வற்ற நிலையில் இருந்தேன். இங்குதான் கண் விழித்தேன். இந்த மஞ்சத்தில்தான் அவர் என்னை படுக்க வைத்து மதுவை ஊட்டினார். வேறு உடையும் கொடுத்தார். அந்த சம்பவங்களை இன்று நினைக்க கூட வெட்கமாய் இருக்கிறது எனக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கழித்து அதே அறைக்கு இன்று வருகிறேன். ஒரு ஓலையின் உத்தரவுக்கு பணிந்து பேசிக்கிட்டே போன ராணியை தடுத்து, ஓலையா வியப்பா கேட்டா அல்லி. ஆம், இந்த மாளிகை விவரத்தை எழுதி இங்கு இன்றிரவு சந்திக்கும்படியாக எழுதியிருந்தது. இதோ பார் ஓலையை சொல்லி தன்னோட மடியில இருந்த ஒரு ஓலையை எடுத்து காட்டினா ராணி. அந்த ஓலையோட அடியில பொறிக்கப்பட்டிருந்த அன்னப்பறவைய கவனிச்ச அல்லி, யவனர்களின் அரச முத்திரைன்னு சொன்னா. ஆம், இந்த முத்திரை போல் செய்யப்பட்ட ஆபரணத்தையும் இங்குதான் கண்டார் அவர். பிறகு இந்த மாளிகையில் பிரமிக்கத்தக்க நிகழ்ச்சிகள் நடந்தேறின. அன்றுதான் தமிழர் வீரம், எத்தகைய நிலையையும் சமாளித்துக் கொள்ள அவர்களுக்குள்ள திறமை, இவற்றை கண்கூடாக கண்டேன். ஆகவே இங்கு வரவழைத்தவர் யாராயிருந்தாலும் அவர் இத்தனை ரகசியங்களையும் அறிந்தவராகத்தான் இருக்க வேண்டும்னு சொன்னா ராணி. அதிருக்கட்டும் ராணி, இத்தனை ரகசியங்களையும் அறிந்தவர் வேறு யாராக இருக்க முடியும்னு கேட்டா அல்லி. அத கேட்டு கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த ராணியோட கன்னங்கள் வெக்கத்தால சிகப்பா மாறிச்சு. வேறு யாரும் அல்ல, அவர்தான், சந்தேகமில்லைன்னு தட்டு தடுமாறி சொன்னா ராணி. ஏன், பெயரை சொல்லிவிடுவதுதானே? பெயர் அத்தனை கசப்பாகவா இருக்கிறது? கணீர்னு ஒரு குரல் அந்த அறை முழுக்க சத்தமா கேட்டது. அத கேட்ட ராணியும் அல்லியும் பிரமிச்சு போய் அறைக்கதவை நோக்கி திரும்பினாங்க. அங்க கையில தலைக்கவசத்தோடையும் முகத்துல சிரிப்போடையும் சோழர் படையோட உபதலைவனான இளஞ்செழியன் நின்னுகிட்டு இருந்தான். அடுத்து நடக்க போறது என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.